எங்க கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கே. எங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் ஃபயர் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம அந்த பனியில மோதிருவோம். காதோரம்லோ நாக்கு கதை சொல்லுதடி. பிளேட் விட்டா இன்னொரு பிளேட் வாங்கிக்கலாம்டா, கவலைப்படாம உட்காரே. பேக்கர்ல விப்பாங்க கேக். இதுக்கு பேரு ஜோக். சொல்றதுக்கு நான் சிரிக்க மாட்டேன். நான் இல்ல, யார்கிட்ட சொல்லல, யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஒழுங்கா போ, பிளேட்ட விட்றா போறா. அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு கரெக்டா கன் மாதிரி போய் நிப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத, புடிச்சுக்கோ கெட்டிமா. நான் கேக்கவா உன்ன? நீ சொன்னல நான் கேக்கடா. பிக்னிக் போலான்னு கூட்டி வந்து கன்னு மாதிரி நிப்போம், பண்ணு மாதிரி நிப்போம் அப்படின்ற. கன்னு எப்படி நிக்கும் சொல்லு பாப்போம். கன்னு எப்படி நின்னுக்குது சொல்லு. மாட்னாடா மானஸ்த. சாலியோ சும்கானா ஃளைட்ல போறேன், ஃளைட்ல போறேன் சாலி. வாடா வாடா ஜுன்சனே, வா இறங்கி போவோம், இறங்க இறங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஃளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை நீங்க பண்ணணும். கீழே இருக்க அந்த சீட் பெல்ட் எடுத்து லாக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை லாக் பண்ணதும் அதை இழுத்து பாருங்க, அது லாக் வருதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு அதை லாக் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு கிளிப் இருக்கும், அதை அழுத்தினா லாக் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் உங்க ஒருத்தர் சீட்டு முன்னாடியும் ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்கும், அது எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணணும். அரே மாம்சு, சுசு போறதுக்குலாம் எதுக்கு எமர்ஜென்சி ஜாக்கெட் யூஸ் பண்ணா? அடே பலுகுண்டு தலையா, இது அந்த எமர்ஜென்சி இல்லடா, வேற எமர்ஜென்சிடா. இவன் ஒருத்தன் கேள்வியா கேட்டுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சியா நான் சொன்னேன். இதுல என்ன மாம்சே தப்பு இருக்குது சொல்லு நீயே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இது அந்த எமர்ஜென்சி இல்லடா, ஃளைட்டுக்கு கோளாறு ஆயிடும்ல. ஃளைட் இப்போ போயிட்டே இருக்கும், திடீர்னு கோளாறு ஆகி எதனா ஆயிடும்ல, அந்த எமர்ஜென்சி சொல்றாங்க. நீ இந்த எமர்ஜென்சி இத நீ கணக்குல எடுத்துக்காத, இது உன்னோட எமர்ஜென்சி. நீ கூட்டு வந்து இப்படி பயமுறுத்துற, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இவன் கூட்டு வந்து அபசகுணமா பேசுறான். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் உங்க சீட் பெல்ட்டை போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. I repeat, flight take off ஆக போகுது. எல்லாரும் உங்க சீட் பெல்ட்டை மாட்டிக்கோங்க. Have a safe journey. வெதர் எல்லாம் கிளியரா இருக்கே. இப்போ நம்ம ஃளைட் எடுக்கலாம். ஃளைட் டேக் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க ஃளைட் டேக் ஆஃப் பண்றோம். வெதர் கண்டிஷன் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. வெதர் கண்டிஷனும் ஓகே. ஃளைட்டை டேக் ஆஃப் பண்ணலாம். Thank you. மாம்சே, வயித்துல கிச்சி கிச்சி மூடுதே. மாம்சே, வயித்துல கிச்சி கிச்சி. நான் மாம்சே, உனக்கெல்லாம் வயித்துல எந்த கிச்சி கிச்சி மூடலையா? கிச்சி கிச்சி மூடாம கம்முனு வர. எனக்கு மட்டும் ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு வயித்துல கிச்சு கிச்சு மூட்டலடா, வயித்துல கடமுடா 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 கடமுடான்னு சவுண்ட் தான் கேக்குது. அரே மாம்சு, பிக்னிக் போலான்னு சொல்லிட்டு கூட்டி வந்தேன். ஆனா எங்க போறேன்னு சொல்லாமே கூட்டி போயிட்டு இருக்கீங்க. எங்க தான் நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. சொல்லு அடே ஜுன்சான், சொல்றா. எங்க நம்ம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. அப்புறம் நான் மாம்சன்னு கூட பார்க்க மாட்டேன். மாம்சே, ஒழுங்கா சொல்லு எங்க போறோம்? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டா. டேய் கொஞ்ச நேரம் கம்முனு வாடா, மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகும். நம்மளோட ஃளைட் இப்போ 8000 அடியை தாண்டி பறந்துட்டு இருக்கு. உங்கள யாருக்காச்சும் ஏதாச்சும் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லலாம். காஃபி, ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஏக்கா, யாரஸ்டனக்கா? குக்கு கிக்கக்கா, வகை. சுக்கு காபி இருக்காக்கா? சுக்கு காபி. எனக்கு பிளாக் டீ கொடுங்க, ஆனா சர்க்கரை இல்லாம. டேய் அண்ணா, எதனா வாங்கி குடுறா அண்ணா. டேய் தம்பி, ஃளைட்ல எல்லாமே விலை அதிகமா இருக்கும்டா. அதனால தான் நான் உனக்கு கீழேயே வாங்கி கொடுத்து கூட்டு வந்தேன். இங்க எதுவும் என்ன கேட்காத, நம்ம கிட்ட நயா பைசா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் ஒன் கேப்புச்சினோ. எனக்கு ஒரு காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி கிடைச்சாலும் சந்தோஷம் தான். இல்ல நார்மல் ஃபில்டர் காஃபியா இருந்தாலும் ஓகே. என்ன கேக்கலாம்? இங்க பானிபூரி கிடைக்குமா? பானிபூரி எதுவும் கிடைக்காது. எனக்கு வந்து ஏதாவது கொடுங்க. எனக்கு காரப்பூரி சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா இங்க அது கிடைக்காது. வேற என்ன கேட்டு வாங்கலாம்? வேற எனக்கு வேற ஏதாச்சும் இங்க என்ன கேக்குது? ஒரு டீ போதும். நீங்க எல்லாரும் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். தேங்க் யூ. இப்போ 1500 ஃபீட்டை தாண்டி நம்ம பறந்துட்டு இருக்கோம். வியூ கிளியரா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அரை மணி நேரம் சொல்லிடுறாங்க, எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. ஏக்கா சீக்கிரம் சுக்கு காபி எடுத்துட்டு வாங்கக்கா. டேய் ஜுன்சானே, இங்க சுக்கு காஃபிலாம் கிடைக்காதுடா, வெறும் காஃபி வேணா கிடைக்கும்.
நமக்கு இப்போ கிளியர் வியூ கிடைக்கல, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போய் ஆகணும். வெதர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டா பறந்தாகணும். இதுக்கு மேல பறந்தா சேஃப் இல்ல, அதனால நம்ம இதே ஹைட்டை தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால இதுக்கு மேல ஹைட்டா போக முடியாது. என்ன இது இந்த ஆட்டம் ஆடுது? டேய் இருடா, இந்த ஆட்டம் ஆடுறீங்க ஃப்ளைட்டா? டேய் என்ன மாம்சா இது? இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? டன் 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 டன். அந்த மாதிரி ஆடுது மாம்சா ஃப்ளைட். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கோ, வா. பயமாகுது. தெரியலடா என்ன ஆச்சுன்ட்டு. அக்கா என்னக்கா ஆச்சு? இந்த ஆட்டம் ஆடுது. அக்கா உங்களதான் அக்கா, கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க அக்கா, பயமா இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் வெதர்னால அப்படி ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. எங்க கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கே. எங்களுக்கு சிக்னல் கிடைக்கல, ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபயர் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம அந்த பனியில மோதிருவோம். எங்களை காப்பாத்துங்க, ஃப்ளைட் ஆடுது. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்கேன் நானு? நான் இப்போ எங்க இருக்கேன்? ஷின்சான், ஷின்சான் எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு தெரியலையே. நாங்க வந்து ஃப்ளைட் இங்க இருக்குனா, அப்போ ஷின்சான் எங்க? மத்தவங்களாம் எங்க? ஷின்சான் எங்க இருக்க? கடைசியா ஃப்ளைட்ல எல்லாரும் கத்துனது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மத்தவங்களாம் எங்க போனாங்க? இங்க யாரோ இருக்காங்க? ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் கிராஷ் ஆனதுல எப்படியோ நான் உயிர் தப்பிச்சிட்டேன். ஷின்சான் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஷின்சான், ஷின்சான் என் கூட வந்தவங்களாம் உயிரோடு இருக்காங்களா? தெரியலையே எங்க இருக்காங்கன்ட்டு. ஷின்சான் எங்க இருக்க? தோ இருக்காங்க எல்லாரும். ஷின்சான் நீ இங்க தான் இருக்கியா? என் கை காலெல்லாம் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால நடக்க முடியல. ஒரு அடி எடுத்து வச்சாலே கை காலெல்லாம் வலிக்குது. ஷின்சான் எந்திரி, எந்திரா ஷின்சான். என்ன மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான்? எந்திரி. ஷின்சானுக்கு உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாராவது உயிரோட இருக்கீங்களா? யாராவது உயிரோட இருக்கீங்களா? ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். யாராவது உயிரோட இருக்கீங்களா? எந்திரிங்க. யாருமே உயிரோட இல்லையா? ஷின்சானுக்கு உயிர் இருக்கு. ஷின்சான் எப்படியாச்சும் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். ஷின்சானை காப்பாத்தி ஆகணும். இதே குளிர்ல வருந்தானா கண்டிப்பா அவனை காப்பாற்றுறது கஷ்டம். அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணி ஆகணும். உன்னை சேஃபான இடத்துல தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த பிளேன் கிராஷ் ஆனதுல எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஒரு பேக்ல பாதி எரிஞ்சு பாதி நமக்கு ஒரு டென்ட் கிடைச்சது. அந்த டென்ட்டுக்கு தான் இப்போ நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஷின்சானை சேவ் பண்ணிட்டேன். வேற யாராச்சும் உயிரோடு இருக்காங்களான்னு செக் பண்ணும். வேற யாராச்சும் உயிரோடு இருந்தா அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும். வேற யாராச்சும் உயிரோடு இருக்கீங்களா? உயிரோடு இருக்கீங்களா? யாரும் உயிரோடு இருக்க மாதிரி தெரியலையே. உயிரோட இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் எந்திரிங்க, எந்திரிங்க ப்ளீஸ் எந்திரிங்க. யாருமே உயிரோட இருக்க மாதிரி தெரியல. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் எந்திரிங்க. யாருமே இப்போ உயிரோட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ சத்தம் கேக்குது. யார் இது? தோ இருக்கீங்களா? பைலட் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்க உங்களை காப்பாத்த, கவலைப்படாதீங்க. என்ன உன்னால காப்பாத்த முடியாது. உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா நான் மட்டும் எப்படி தப்பிச்சேன்? நீ இருந்த சீட்டா கூட இருக்கலாம். நீ இருந்த சீட் பக்கத்துல ஒரு எக்ஸிட் டோர் இருந்தது, அதனால கூட நீ தப்பிச்சிருக்கலாம். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஷின்சானை தூக்கிட்டு அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம குதிச்சிட்டேன். அதனாலதான் நீ இப்போ உயிரோட இருக்க. என்ன உன்னால காப்பாத்த முடியாது. இல்ல இல்ல நான் உங்களை காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ இந்த இடத்தை விட்டு இப்படியாவது தப்பிச்சிரு. இந்த இடத்தை விட்டு நான் எப்படி தப்பிப்பேன்னு தெரியல. இது என்ன இடம்னு எனக்கு தெரியல. நான் எப்படி தப்பிப்பேன்? ஃப்ளைட் காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கண்டிப்பா இந்த பக்கம் தேட வருவாங்க. அத வச்சுதான் உன்னால தப்பிக்க முடியும். என்ன பத்தி கவலைப்படாத.
கண்டிப்பா என்னால உயிரோட எந்திரிங்க எந்திரிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. என்னாச்சு இவருக்கு? மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டாரு. எந்திரிங்க எந்திரிங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எந்திரிங்க எந்திரிங்க. யாராவது உயிரோடு இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ்? இங்க நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. நான் யார்கிட்ட போய் என்ன ஹெல்ப் கேட்பேன்னு தெரியலையே. யாராவது இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? யாராவது உயிரோடு இருக்கீங்களா? எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். யாராவது இருந்தா என்கிட்ட பேசுங்க. உயிரோட இருக்கீங்களா? யாராச்சும் யாராச்சும் உயிரோட இருக்கீங்களா? இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, இவ்வளவு பேர் என் கண்ணு முன்னாடியே இறந்து போய் கிடக்குறாங்க. குளிருதே. அடே ஷின்சான், உனக்கு குளிரலையாடா? டே குளிருதே. குளிருதே குளிருதா மாம்சே, ஒரு பெட்ஷீட் கூட இல்ல. குளிருதே. இதுக்கும் நம்ம டென்ட்டுக்குள்ள தான் இருக்கும், ஆனாலும் குளிருதே. குளிருதுடா டே, குளிருது பயங்கரமா. எனக்கு பசி எடுக்குது மாம்சே. குளிருது ஒரு பக்கம் இருந்தா வயிறுல டக டக டகன்னு சவுண்ட் கேட்டு பசி எடுக்குது மாம்சே. நீ உள்ளே இரு, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நான் எங்க போய் என்ன தேடுவேன்? எனக்கும் பயங்கரமா பசிக்குது. இந்த பனியில என்னால நடக்க கூட முடியல. சாப்பிடாம கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம். ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். என்னது? ஹேய், என்னது அது? ஹேய், யாரு நீ? உன்னதான். ஹேய், யாரு? யார் அது? யார் நீங்க? உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நில்லு. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நில்லு. ஓடாத ஓடாத. சொன்னா கேளு, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் இங்கிருந்து தப்பிச்சாகணும். உனக்கு ஏதாவது வழி தெரியுமா? நில்லு. நான் இங்கிருந்து தப்பிச்சாகணும், சொன்னா கேளு. நீ ஓடாத, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. கொஞ்சம் நில்லு ப்ளீஸ், ஓடாத. எனக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இவன் வேற ஓடிட்டே இருக்கான். இவன் யாருன்னு தெரியலையே. எங்க போனான்னு தெரியல. நில்லு நில்லு நில்லு. வந்துட்டேன். எங்க காணோம்? எங்க போனா இவன்? காணாம போயிட்டான். இங்க என்னென்னமோ நடக்குது. இனி இங்க நம்ம நிக்க கூடாது. போய் டென்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சு போ. ஓடு 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 ஓடு. இப்ப நான் எங்க இருக்கேன்னு வேற தெரியலையே. ஒரே பனியா பெய்யுது. ஏதோ பனி பிரதேசத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். ஏதோ விசித்திரமான விலங்குலாம் வேற வருது. ஓடு 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 ஓடு. The next day. எல்லாரும் கரைஞ்சி போங்க. நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் கரைஞ்சி போங்க. எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு கலைஞ்சு போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சாகணும். அந்த ஃளைட்ல போன எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நாங்க உண்ணாவிரத போராட்டம் இருப்போம். அதனால நீங்க இந்த பதில் எங்களுக்கு சொல்லி ஆகணும். சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லுங்க. போராடுவோம் போராடுவோம், பதில் கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், எல்லாரும் சொல்லுங்க. போராடுவோம். தொலைஞ்சு போன மக்கள் கிடைக்கும் வரை போராடுவோம். அடே ஷின்சான், இனி நம்ம இதே இடத்துல இருந்தா நம்மளால உயிர் தப்பிக்க முடியாது. அரே மாம்சோ, இந்த ஃளைட்ல வந்த எல்லாரும் இங்க தான் இருக்காங்களா? ஆமா, நம்மளால இனி இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பனி எல்லாரையும் முழுகிட்டு இருக்கு. அரே மாம்சோ, இங்க பாரு. இங்க ஒருத்தவங்களும் முழுகிட்டாங்க. உங்களை ஃபுல்லா பனி முழுகிடுச்சு. நம்மளும் இதுக்கப்புறம் இங்க இருந்தா சாப்பாடு எதுவுமே இல்லாம உயிரோட இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிக்கணும்னா நம்ம இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயாகணும். வா, நம்ம இந்த இடத்தை விட்டு போவோம். போலாம் மாம்சே. போயிட்டு நம்ம இங்க இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்ம இங்க இருக்கிறதே எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். இதுல நம்ம போய் எங்க இருந்து சொல்றது? நம்ம போய் பார்த்தா அதுக்கப்புறம் பாத்துப்போம். அட, பாசிட்டிவா திங்க் பண்ணு மாம்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரா போறோம், போயிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறோம். நல்லா பாரு ஜுன்சானே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலை மட்டும் தான் தெரியுது. இந்த மலையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி போறோம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நமக்கு சாப்பாடு இல்லாம நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கரெக்ட் தான் மாம்சே. சாப்பாடு எதுவுமே இல்லாம வயித்துல தபேலா வாசிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. குடல் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் வருது. அதனால சீக்கிரம் போய் சாப்பாடு கண்டுபிடிக்கணும். சார், மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க சொல்லுங்க. மக்கள் எல்லாம் உங்களோட பதிலுக்கு அவரோட இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு.
அந்த ஃப்ளைட் அண்டார்டிகாவை தாண்டி போகும்போது தான் அரைஞ்சிருக்கு. அது என்னன்னு நாங்க கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். சார், அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற நடவடிக்கை ஆம வேகத்துல இருக்குன்னு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போராட்டத்துல ஈடுபட்டுள்ளாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இடத்தை சுத்தி பனி சூழ்ந்து இருக்கிறதுனால எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அதனால கொஞ்சம் தாமதமா இருக்கு. சார், நீங்க தாமதமாக அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை பண்ணி ஆகணும். அந்த காணாம போன பிளைட்டை ஒருத்தரும் ஒரு பக்கமா போய் தேடுங்க. எல்லா பக்கமும் எல்லா மூலையிலயும் அண்டார்டிகா ஃபுல்லா தேடணும். ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் பேரு கெட்டு போயிருக்கு. இதுலயும் நம்ம கோட்டை விட்டா மக்கள் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைய தொலைச்சிருவாங்க. போங்க போங்க, ஆளுக்கு ஒரு மூலையா தேடுங்க. Five hours later. டவுன் கீழே இருக்கு. அங்க ஏதோ தெரியுது, அங்க ஏதோ இருக்கு. ரிப்போர்ட்டிங், நாங்க ஒரு இடத்த ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அத நான் கீழே போய் கன்ஃபார்ம் பண்றேன். 80% அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒரு ஃபிளைட் தான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 80% அது ஃபிளைட் தான். எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அந்த ஃபிளைட்டும் இங்க தான் இருக்கு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நாங்க அந்த இடத்தை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபிளைட் இங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. இது ஒரு ஃபிளைட் கிராஷ் தான். இந்த ஃபிளைட் கிராஷ்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நாங்க இப்போ பார்த்த வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாதிரி தெரியல. இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க. இந்த அளவுக்கு கிராஷ் ஆனதுக்கு அப்புறமும் இதுல ஒருத்தன் தப்பிக்கணும்னு நினைக்கிறது பாசிபிள் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த இடத்துல செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். யாரும் இங்க உயிரோட இருக்கா அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்ட்ரோல் ரூம், இங்க இருக்கிற எல்லாரும் செத்துட்டாங்க. நாங்க செக் பண்ண வரைக்கும் எல்லாரும் செத்து போய் தான் இருக்காங்க. நாங்க இவங்க பாடியை எடுத்துட்டு வரோம். நாங்க உனத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க உனத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க யாரோ டென்ட் போல தங்கி இருக்காங்க. இங்க ஒரு டென்ட் இருக்கு. இத பார்த்தா யாரோ இங்க உயிரோட இருந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இங்க யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு யாரோ தப்பிச்சிருக்காங்க. யாரோ உயிரோட இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் எங்களால கண்டிப்பா சொல்ல முடியல. ஏன்னா இங்க நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. இவங்களோட பாடிஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க இன்னொரு டீம் அனுப்பி அந்த உயிரோட இருக்கிற ஆளை கண்டுபிடிங்க. அது யாருன்னு தெரியல. ஒருத்தனா 2 பேரும் கூட தெரியல. கண்ட்ரோல் ரூம், இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டோம். நாங்க இப்போ இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறோம். நாங்க இங்க இருந்த வரைக்கும் அந்த உயிரோட இருக்கிற ஆள் எங்க கண்ணுல தென்படவே இல்ல. நாங்க இந்த பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறோம். முடியலடா ஷின்சான், என்னால நடக்க முடியல. ரொம்ப பனி பெய்யறதுனால நடக்க முடியல. இந்த பனியில சுத்தமா நடக்க முடியல. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. பசி எடுக்குது. ஆமா மாம்சே, பசி வயித்தை கில்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் கேள்விப்படுறேன். என் வயித்தை எல்லா மூலையில இருந்தும் பசி கில்லுது. போற பக்க பார்த்தா ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே கீழே உதிரணும்னு நினைக்கிறேன் மாம்சே. ஷின்சான், அங்க ஒரு பேக் இருக்கு. வா அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். அந்த பேக்ல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் பொருள் இருந்தா நல்லா இருக்கும். அதுல எப்படி சாப்பிடுறதுக்கு பொருள் இருக்கும் தெரியல. வா என்ன இருக்குன்னு பாப்போம். முதல்ல இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்தாகணும். அட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி மாம்சே? பிரிச்சு பாரு, சாப்பிடுறது ஏதாச்சும் இருக்கான்ட்டு. 2 hours later. நமக்கு நே கிடைச்ச மாதிரி அந்த பைக்குள்ள சாப்பிடுறதுக்கு தேவையான பொருள் கிடைச்சதுனால தப்பிச்சிட்டோம் மாம்சே. ஆனா இன்னைக்கு ஒரு நைட் தான் தப்பிக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் வழி கிடைச்ச மாதிரி நாளைக்கு கிடைக்காம போயிடும். அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். நேரா போனா குறுக்கு சந்து, அந்த சந்து, இந்த சந்து, இதுதான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வழி எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மாம்சே. நம்ம இங்க தொலைஞ்சு மாட்டிக்கிட்டோம். நீ மனசை தளர விடாத. நம்ம கண்டிப்பா உயிரோட இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிருவோம். அது எப்படி மாம்சே நடக்கும்? நம்ம மாட்டிக்கிற இடம் சாதாரண இடமா? இங்க இருந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரே குளிரு. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த கிளைமேட் நமக்கு ஒத்துக்காது. வேற சளி பிடிச்சிட்டா மாத்திரை கூட வாங்கி போட முடியாது. ஆமா மாம்சே, நம்ம கண்ணீரத்தோடைய நிறைய பேர் வரலாம். ஆனா நம்ம மூக்க நம்ம தான தொடச்சிக்கணும். அதனால சளி பிடிக்காம இருந்தா ஓகே. 5 hours later. ஆமா மாம்சோ, போறோம்னு நடந்து போயினே இருக்கோம். உனக்கு வழி தெரிஞ்சுதான் கூட்டிட்டு போறியா இல்ல குட்டாம் போகல நீ மாட்ட வா அப்படின்னு போயிட்டு இருக்கறியா? அடே, நான்லாம் அண்டார்டிகா உள்ள பூந்து ஜப்பான் வழியா வெளியே வருவேன்டா. அதனால எனக்கு எல்லா ரூட்டும் தெரியும். மாம்சே, முடியல. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா எடுக்குது. தண்ணி வேணும். தண்ணி தாகமா எடுக்குதா? இவ்ளோ பனிக்கட்டு இருக்கு. பனிக்கட்டி எடுத்து வாயில போட்டுக்கோ. நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்ப
கூட தானடா வர, என்னால தான் நடக்க முடியல. என்ன பண்றது, தண்ணி சுத்தமா இல்ல நம்ம கிட்ட. நடக்க முடியல, தண்ணி தாக்கமா எடுக்குது, நடக்க முடியல. மாம்சே காப்பாத்து. சின்சான் வந்துட்டேன். அம்மாடி போதும் வந்துட்டேன். உன்னை நான் காப்பாத்துறேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்கிட்ட தண்ணி கூட இல்ல. ஒண்ணுல உனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. நீங்க யார் சின்சான்? நான் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். இங்க நான் போய் எங்க தண்ணி தேடுவேன்? இங்க சுத்தி இந்த எந்த இடத்துலயும் தண்ணி இருக்க மாதிரி தெரியல. தண்ணி வேற ஏதாச்சும், ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். இவனையும் கூட சேர்ந்து கூட்டு போய் ஆகணும். இவனை கையில தூக்கிட்டும் போக முடியாது ரொம்ப தூரம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். அங்க என்னமோ இருக்கு. என்னது அது? பார்க்க கட்டை மாதிரி இருக்கு. கட்டையே தான். இந்த கட்டையை எடுத்து இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த கட்டை செஞ்சதுனால இப்போ இதை வச்சு நம்ம சின்சானை இழுத்துட்டு போக முடியுது. அரே மாம்சே, போரிமா போ. போரிமா இழுத்துட்டு போ மாம்சே. இப்படியே வரதுக்கு தலைலாம் சுத்துது. உனக்காச்சும் தலைதாண்டா சுத்துது. நான் இழுத்துட்டு போறதுல எனக்கு மயக்கமே வந்துடும் போல. நானும் இழுக்கிறேன். இன்னும் எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல. என்னால சுத்தமா முடியல. இதுக்கு மேல என்னால சுத்தமா முடியல. அங்க ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. அங்க யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இதோ உடனே கீழே இறக்குறேன். எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்த நாங்க வந்துட்டோம், கவலைப்படாதீங்க. காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி.